ஆங்கிலம் எழுத படிக்க தெரியாதவங்களை கூட ஆங்கிலத்தில் பேச வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ப்ரோக்ராம். எங்களுடைய வீடியோஸை முதலாவது வீடியோவிலேருந்து வரிசையாக பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மற்றவங்களோட நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாடுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐ டென்ட் மீன் டு, நம்ம எந்த இடத்துல ஐ டென்ட் மீன் டு அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வாக்கியத்தை. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டின்ட் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிட் நாட் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டின்ட். ஸோ ஐ டென்ட் மீன் டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டோம், அது தப்பாக போயிடுச்சு. நிறைய நேரங்கள் நம்ம சொல்லுவோம், நான் அது மாதிரி நினச்சி நான் சொல்லலை, நான் அது மாதிரி நினச்சி நான் அதை செய்யலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கிலீஷில் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ டென்ட் மீன் டு, அதாவது நம்ம செஞ்ச விஷயம் ஒன்று தப்பாயிருச்சு, ஆனால் நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம், நான் உண்மையிலே இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சி செய்யலை, சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் அதை சொல்லலை, நான் இந்த அர்த்தத்தில் தான் சொன்னேன், அது வேறு அர்த்தத்தில் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு சென்டென்ஸை இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதோடைய அர்த்தம் பாருங்கள். ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். இப்போது நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம் அல்லது ஏதாவது செஞ்சுருக்கோம், அது மற்றவங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட போய் நான் உண்மையிலே அது உங்களுடைய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற அர்த்தத்தில் நான் அதை சொல்லலை, உங்களை எந்த விதத்துலேயும் அது பாதிக்கும் அப்படின்னு நினச்சி நான் பேசலை, நான் ஒரு அர்த்தத்தில் சொன்னேன், பட் ஆனால் அது உங்களை ரொம்பவே பாதிச்சிருச்சு, ஆனால் அது என்னுடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறப்போ ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஐ டென்ட் மீன் டு மேக் யூ கன்ஃபியூஸ்ட். நான் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும்னு சொன்னேன், ஆனால் அது தெளிவுபடுத்துறதுக்கு பதிலாக அது இன்னமும் உங்களை குழப்பிடுச்சு, ஆனால் உங்களை குழப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, நான் உங்களுக்கு தெளிவான விஷயங்களை சொல்லணும்னு நான் நிறைய சொன்னேன், ஆனால் அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்காம அது உங்களை அதிகமாக குழப்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். ஐ டென்ட் மீன் டு மேக் யூ கன்ஃபியூஸ், நான் உங்களை குழப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நான் சொல்லலை. அடுத்தது ஐ டென்ட் மீன் டு காஸ் ட்ரபிள். நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் அதை செய்யலை அல்லது நான் அதை சொல்லலை அப்படிங்கிறோம் இல்லைங்களா. ட்ரபிள், கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லலை அல்லது நான் அதை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். ஐ டென்ட் மீன் டு காஸ் ட்ரபிள். ஓகே, இப்போது நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஹர்ட், இதோடைய அர்த்தம் மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரி நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அது ஹர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹர்ட், ஃபீலிங்ஸ், கன்ஃபியூஸ்ட், கன்ஃபியூஸ்ட், ட்ரபிள், ட்ரபிள். நான் சென்டென்ஸை நான் ரீட் பண்ணுறேன், எனக்கு அப்புறம் ஒரு தடவை நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். கர்சரை லெஃப்ட்லேருந்து ரைட்க்கு மூவ் பண்ண முன்னாட்டியும் நீங்கள் அந்த வாக்கியத்தை சொல்லி முடிச்சிருக்கணும். ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஐ டென்ட் மீன் டு மேக் யூ கன்ஃபியூஸ்ட். I didn't mean to make you confused. I didn't mean to cause trouble. I didn't mean to cause trouble. திருப்பியும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தடவை நீங்கள் கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
குட் மேனர்ஸ் அப்படிங்கிறது சில நல்ல விஷயங்கள். அதாவது நம்ம வந்து பொலைட்டாக மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறது, எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம குட் மேனர்ஸ். எந்த இடத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும், அதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறப்போ மற்றவங்க மதிக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம இருப்போம். ஸோ இந்த இடத்துல குட் மேனர்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிறப்போ பொலைட்டாக பேசுகிறதுக்கு ஒரு சில வார்த்தைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டுக்கு ப்ளீஸ் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு பொலைட்டாக மற்றவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம அவங்கள செய்ய வைக்கிறதுக்கோ அல்லது நமக்கு அவங்க உதவி பண்ணுறதுக்கோ நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், ப்ளீஸ். அதே மாதிரி அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறோம், தேங்க்யூ, நன்றி சொல்கிறோம். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம இடையில அந்த கான்வர்சேஷனில் உள்ள நுழையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த மாதிரியான சில வார்த்தைகள் வந்து நம்ம மற்றவங்களோட கான்வர்சேஷனை பொலைட்டாக மரியாதையாக நம்ம அவங்களோட பேசுகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு டயலாக்கை நம்ம இப்போது ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதோடைய அர்த்தம் முதல்ல பார்த்துடலாம். இப்போது 2 பேரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கதிரும் நிலாவும். அப்போது அவங்களுக்குள்ளே என்ன டயலாக் ஓடுது, அதில் அவங்க வந்து பொலைட்டான வார்த்தைகள், மரியாதையான வார்த்தைகள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த கான்வர்சேஷனில் பார்க்கலாம். would you please pass the salt? சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அப்போது எனக்கு கொஞ்சம் அந்த உப்பை வந்து எனக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணுவீங்களா, கொஞ்சம் தூரமாக இருக்குது, அப்போ நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம சொல்கிறோம். அதைத்தான் நம்ம இப்படி கேட்குறோம், would you please pass the salt? அந்த உப்பை கொஞ்சம் எனக்கு பாஸ் பண்ணுறீங்களா, கொஞ்சம் பக்கத்தில் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நிலா வந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்க, பக்கத்தில் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கதிர் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தேங்க்யூ சொன்னதுக்கு நிலா வந்து யூ ஆர் வெல்கம், பரவாயில்ல, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓகே அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது கதிர் என்ன சொல்கிறாங்க, மே ப்ளீஸ் ஹாவ் சம் மோர் வாட்டர், எனக்கு தண்ணி குடிக்கணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறப்போ மே ப்ளீஸ் ஹாவ் சம் மோர் வாட்டர் அப்படின்னு கதிர் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. அப்போது நிலா சொல்கிறாங்க, ஓகே தேர் இஸ் மோர் இன் த கிச்சன், கிச்சனில் தண்ணி இருக்குது எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஸோ அதனால் இந்த இடத்துல தண்ணி இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. கதிர் அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்கியூஸ் மீ ஐ நீட் டு வாஷ் மை ஹேண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, முடிச்சதுக்கப்புறம் கை கழுவணும், எங்கே கை கழுவுறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலா வந்து that's தி ஹேண்ட் வாஷ் ஏரியா, ஒரு ஏரியாவை காட்டி அந்த இடம்தான் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இடம், நீங்கள் அங்கே போய் கை கழுவிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டயலாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ளீஸ் அப்படிங்கிறது ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை. அதே மாதிரி தேங்க்யூ, ஒரு விஷயம் நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தேங்க் பண்ணுறோம். அடுத்தது இன்னும் பொலைட்டாக ப்ளீஸ், அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக கேட்கணுன்னா மே ஐ ப்ளீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். மே ஐ ப்ளீஸ் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணால் அது இன்னும் ரொம்ப ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தான். அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு நம்ம அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறோம், அதே மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இடையில போய் நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா நம்ம அந்த கான்வர்சேஷனை எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே வந்து ஒரு மரியாதையான வார்த்தைகள். இப்போது ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ஒரு தடவை சொல்லி பார்த்துருங்க. சால்ட், சால்ட். வாட்டர், வாட்டர். கிச்சன், கிச்சன். Excuse me, excuse me. Wash, wash.
hands, hands, hand wash, hand wash. இப்போ இதை சென்டென்ஸாக நம்ம வாசித்து பழகலாம். எனக்கு அப்புறம் நீங்கள் அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணுங்கள். கர்சர் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சொல்லி முடிச்சிருங்க. Would you please pass the salt? Would you please pass the salt? Thank you. You are welcome. You are welcome. இதை கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்கள். யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லாமல் யூ ஆர் வெல்கம். இது ரெண்டையும் சேர்த்து யூ ஆர், யூ ஆர், யூ ஆர் வெல்கம். May I please have some more water? May I please have some more water? Okay, there is more in the kitchen. Okay, there is more in the kitchen. Excuse me, I need to wash my hands. Excuse me, I need to wash my hands. That's the hand wash area. That's the hand wash area. Right. இப்போ நான் கதிரோட டயலாக் சொல்கிறேன், நீங்கள் நிலாவோட டயலாக் சொல்லுங்கள். சத்தமாக பேசுங்க. Would you please pass the salt? Thank you. May I please have some more water? Excuse me, I need to wash my hands. இப்போ நான் நிலாவோட டயலாக் சொல்கிறேன், நீங்கள் கதிரோட டயலாக் சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்க. You are welcome. Okay, there is more in the kitchen. That's the hand wash area. இப்போ இந்த டயலாக்கை நீங்கள் திரும்பவும் கேட்டு திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை அர்த்தம் தெரிஞ்சு இந்த வாக்கியங்களை உங்கள் மனசுக்குள்ளே உள்வாங்கி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்டென்சஸ் உங்களுக்கு உங்கள் மைண்டில் வரும். நீங்கள் தைரியமாக நீங்கள் பேசலாம். இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டேயில் நம்ம பார்க்கக்கூடிய வேர்ட் எட்டிக்வேட். இந்த வேர்டோட அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a set of rules that help people understand how they should behave in particular business or professional situations. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது ஒரு பொதுவான இடம் அப்படின்னு வர்றப்போ ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இடங்கள்ல, எந்த இடங்கள்லாம் நம்ம ரொம்ப ப்ரொஃபஷனலான இடம் அப்படின்னு சொல்லுவோம்னா, நிறைய பேர் வேறு இடங்கள்ல இருந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அது தொழில் நிமித்தமாக இருக்கலாம், அல்லது வேறு கல்ச்சர்லேருந்து ஒரு இடத்துல அவங்க ஒன்று சேர்றாங்க, வேறு இடங்கள்லேருந்து ஒன்று சேர்றாங்க. தெரியாத ஆட்கள், அவங்களோட நம்ம ஒரு பழக போகிறோம். அந்த இடத்துல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி பேசணும், எப்படி உட்காரணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு, நம்ம உட்கார்றதுக்கு நம்மளுடைய உடல் அசைவுகள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் சில ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி பேசணும் பழகணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம எட்டிக்வேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
எடுத்துக்காட்டுக்கு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். தி கப்புள் எக்ஸிபிட்டட் புவர் எட்டிக்வேட் when they left the party without saying goodbye. அதாவது ஒரு கப்புள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனவங்க பார்ட்டி கொடுக்குறாங்க. அப்போது நம்ம ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் வந்தவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம முறையாக சொல்லிவிட்டு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது நான் போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாமல் அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல எட்டிக்வேட் இல்லை அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். தி கப்புள் எக்ஸிபிட்டட் புவர் எட்டிக்வேட் when they left the party without saying goodbye. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். We have to follow a few new rules of etiquette for dining during a pandemic. இப்போது கோவிட் பேண்டமிக் இருக்குது. இது மாதிரி எந்த ஒரு பேண்டமிக் ஒரு புதுசாக ஒரு நோய் பரவுது அப்படின்னா அந்த நோய் பரவக்கூடிய அந்த தருணங்களில் நம்ம காமனாக ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட்றோம். அது ஹோட்டலாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பார்ட்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த இடங்களில் நம்ம எப்பவும் போல் அங்கே போய் நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது. சில நியூ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதாவது இப்போ சொல்கிறாங்க இல்லைங்களா, 6 feet டிஸ்டன்ஸ் இருக்கணும், கையை நம்ம ஒரு 20 seconds தொடர்ந்து கழுவிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அதாவது நம்ம சாப்பிட்றப்போ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் சில ரூல்ஸ். அப்போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம சில புதிய ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதைத்தான் நம்ம ரூல்ஸ் ஆஃப் எட்டிக்வேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ we have to follow a few new rules of etiquette for dining during a pandemic. ஷார்ட்டாக எட்டிக்வேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில ரூல்ஸாக விதிகளாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம எட்டிக்வேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஐ ஃபீல் லைக் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சில வாக்கியங்களை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வழி கேட்போம், நான் போக வேண்டிய இடம் எது, அதுக்கு நான் எப்படி போகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன மாதிரியான வாக்கியங்களை பயன்படுத்தி நம்ம டயலாக் நம்ம பேசலாம் அப்படிங்கிறத டயலாக் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.